Thursday morning ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்க்கு மார்னிங் டானியை கூட்டிட்டு போயிட்டு வந்து வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனியன் தோசைக்கு ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இந்த மாதிரி சாப்பர்ல ஃபைன் சாப்பிங் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியனை அதுல சேர்த்துடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வணக்கிக்கலாம். இந்த மாதிரி வணக்கிட்டு செய்யறப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வந்து நெல்லூர் கார சட்னி செஞ்சேன். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சர் ஜார்ல 7-8 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், 7-8 பல்லு பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை நம்ம அரைச்சு வச்சதையும் சேர்த்துக்கலாம். இதனுடைய ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தோசை தவால ஊத்தாப்பம் சைஸ்ல மாவு எடுத்து ஊத்திக்கலாம். இதுக்கு மேல நம்ம வணக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். நல்ல தாராளமாவே ஆனியன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுத்தி நெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு செஞ்சிருந்த நெல்லூர் கார சட்னியோட சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நம்ம வணக்கின வெங்காயம் லைட்டா ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்கும். இந்த காம்பினேஷனை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.